ஆன் பண்ணியாச்சா முதல்ல? ராஜேஷ் எனக்கு சைடுக்கு வந்து சொன்ன இடத்துல ஆன் பண்ணியாச்சா? யாரா? நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவன் ஹெல்மெட் இல்லாதவன் தான் அவனை பிடிப்பான். சார் நிப்பாட்டுறோம் என்ன பண்ணுறீங்க சார்? நிப்பாட்டுறோம் சார் சார் நிப்பாட்டுறோம். அங்கே வந்து நிப்பாட்டுறோம். அங்கேயே வந்து நிப்பாட்டுறோம். பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அங்கேயே வந்து நிப்பாட்டுறோம். என்ன சார் ஆச்சு? எங்கே போகிறீங்க? சாப்பிட போகிறோம் சார். சாப்பிட போகிறோம். ஒரிஜினல் சைலண்டா? ஆமாம், இது எல்லாமே வண்டியோட இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வண்டி எல்லாமே இது இருக்குது. அவர்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது. அவர் உங்களுக்கு காட்டுவார். ஒரிஜினல் சைலண்டாப்பா? இது ஒரிஜினல் கிடையாது. எது ஒரிஜினல் கிடையாது? இதுவா? இது கிடையாது. இது ஒரிஜினல். சர்டிஃபிகேட் காட்டிட்டீங்களா? வண்டி அப்படிலாம் தூக்காது சார். வண்டி அந்த ரேஸ் வண்டின்றது நீங்கள் வேற வண்டி. அது சார் நீங்கள் சொன்ன உடனே எதுவுமே சொல்ல, அப்படியே நிப்பாட்டியாச்சு. உங்களுக்கு அதுலேயே புரியலையா? ம் ஆமாம், நீங்கள் நான் ஆர்டர் இல்லை சார் எல்லாமே இம்போர்ட்டட் வண்டி. உங்களுக்கு பார்க்க அப்படி தான் இருக்கும். எல்லாமே இம்போர்ட்டட் வண்டி. புரியல? அதெல்லாம் சொன்னீங்க. ஆமாம், நான் இது வந்து போட்டதுன்னு நான் ஒத்துக்குறோம். இது எப்படி ஓடுதுண்ணா? வந்து சாவி ரேஸ் பண்ணிப்பா. இல்லை, அது கம்பெனி எமோஷன் பண்ணிடுது. நம்ம விசுக்கிறோம். ஆகி போயிட்டு நம்ம கம்மி தான். 7 லட்சம் 12 லட்சம் அங்கே ரீசேல் 14 லட்ச ரூபா வந்தால. சரி, இப்போ இங்கே ஈஸியாக எதுக்கு சாப்பிட போகிறோம் சார். 80 லட்ச ரூபாய்க்கு வண்டி எனக்கு பல்லாவரம் சார். திருவான்மையூர் என்ன சாப்பிட போகிறீங்க? திருவான்மையூர் இல்லை, நம்ம ஈசிஆரில் போய் சாப்பிட போகிறோம். மாவட்டத்தில் சார் சனிக்கிழமை சில பேர் தண்ணி அடிப்பாங்க. நாங்கள் சாப்பிட மட்டும் தான் போகிறோம். யோசிச்சு பாருங்கள். ஹெல்மெட்லாம் போட்டுட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி சயின்ஸில் போட்டு ரேசிங் பண்ணுறதுலாம் பண்ண மாட்டேன் சார். இது ஒரிஜினல் சயின்ஸா சார்? இதுதான் ஒரிஜினல் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். 2 சைலன்சர் கம்பெனியை கொடுத்து சர்வீஸ் பண்ணினா கிட்டத்தட்ட 75,000 ரூபா. ஒரு நாள் டெலிவரி எடுக்கலன்னா 575 ரூபா பில்லு. டெலிவரி எடுக்காதீங்க. அவன் வந்து வண்டி பெயிண்ட் இல்லாமல் வச்சு 1.5 லட்ச ரூபா. இங்கே இருக்கிற வண்டிலாம் ஒரு சிலிண்டர் சார், 4 சிலிண்டர். ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை ரேஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். அதை ரேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். நீங்கள் நான் வந்து கண் கூட பார்த்தது இல்லை நீங்கள் புரியுது. நான் என் வண்டி நீங்கள் ஸ்டாக் தானே சொல்கிறீங்க. இல்லை சார், என் வண்டி நான் ரேஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ சர்டிஃபிகேட் காட்டினார் அவர். அப்படி இது கழட்டி வச்சிருமே. இது போட்டு ஓடுறதுக்கு இது கழட்டி வச்சிருமே. ஏன் போட்டுருக்காங்க? அதுக்கு மாட்டி வச்சிருக்கு. இது எதுக்கு மாட்டி வச்சிருக்கு? இது வெறும் ஓடாதா? சார் எவ்வளோ பேர் ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறாங்க. பொறுமையாக போயிட்டு இருந்தோம். இதெல்லாம் அது பரவாயில்லப்பா. ஹெல்மெட் போனா அவனோட போகுது. இது வந்து மட்டனில் துன்புறுத்துதுல சார். யாருமே துன்புறுத்து. நம்ம சாப்பிட்டு ரிட்டர்ன் வர போகிறோம். அங்கே பாருங்கள்.
ஒரு சிலிண்டர் வண்டி, இது 4 சிலிண்டர் வண்டி. ஒன்றும் இல்லை, என் வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் சார். ஒன்றும் இல்லை, இதை விட அதில் அதிகமாக சவுண்ட் கேட்கும். என் வண்டியில் பார்க்குறீங்களா? ஆ, நீ வந்து ஒரிஜினல் சிலிண்டர் போட்டு நீ வந்து சவுண்ட் வந்தால் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிருக்கீங்க சார். ரெண்டுமே பார்க்கலாம், இது கம்பேரிசன் பார்க்கலாம். இந்த வண்டியே கிடையாது சார், இது ஒரு வண்டி தான் இருக்கு. இது கம்பெனி வேறு, அது கம்பெனி வேறு. சவுண்டு இதுக்கும் அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்குமே வித்தியாசம் இருக்குது சவுண்டு. பெனலி இது இட்டாலியன் வண்டி, அது வேறு வண்டி. கவாசாக்கி ஜப்பான். சொல்லுங்க கேளுங்க, இது வந்து எல்லாம் இம்போர்ட்டடு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் சொன்னேன் இது வந்து ஆல்ட்ரு, இது வந்து நான் கூப்பிட முடியாது. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இந்த வண்டி ஓட்டக்கூடாதா? ஓட்டக்கூடாது நான் சொல்லுவேன். இந்த சைலன்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து ரேஸ் ஆகி தான் ஆட்ட மாதிரியே காலையில் வந்து சுற்றுவாங்க. அடுத்த பாயிண்ட் கொண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் போகலாமா சார்? 3 பாயிண்ட் இருக்கு. பார்த்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். லைசன்ஸ் வாங்கிட்டியா? சரி, ஓகே.